ஐநார் துணையிலே இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். பாண்டியனுக்கு கால் பண்ணி சோழன் பேசிட்டு இருக்காங்க. என்னடா பாண்டியா, எல்லாம் ஓகேவா? வானதிக்கு அப்பப்போ கால் பண்ணி பேசிட்டுரு, அப்போதான் அவளுக்கும் மனசு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடான்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. அப்போ நிலா வந்து என்னங்க ஃபோனில் பாண்டியனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க பாண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னங்க அவர் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு என்னங்க அவன் நல்லா தான் இருக்கான், நான் அப்பப்போ கால் பண்ணி வானதியை விசாரிச்சுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிலா சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலங்க, பாண்டியனை புரிஞ்சுக்கவே முடியல, ஆனால் அவர் ஒரு நல்ல கேரக்டருங்க, நல்லாவே இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இவ்வளோ ஒரு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு தாட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் என்னவோ உங்கள் தம்பி மட்டும் வானதியை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டாங்க, எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. ஆமாங்க, அவன் வந்து அண்ணனை நினச்சி தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணான். அவனுக்கு ஏற்கனவே நமக்கு கல்யாணம் ஆகிட்டா, அண்ணனுக்கு இன்னும் எங்கே போய் கேட்டாலும் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ இன்னொருத்தனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அண்ணாவை பற்றி தப்பாக தான் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பற்றி யோசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே பாண்டியன் சைடு இருந்து யோசிச்சு பார்த்தா கரெக்டு தான், நாங்கள் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. சரிங்க, ஆனாலும் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதே நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கல்யாணத்தை தானே சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்கள் தம்பி பாருங்கள் அதை பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சோழனுக்கு வந்து தோணுது, என்கிட்ட வராமல் இவளுக்கு தூக்கமே வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு பாண்டியனை நினச்சிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே 2 பேரும் பேசிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வானதியோட வீட்டில் வானதியோட அண்ணன் வந்து, வா நீ வெளியே வா, உன் கை காலை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து வானதி போலீஸ் கால் பண்ணி போலீஸை வர சொன்னாங்க. அப்போ போலீஸும் கரெக்ட் டைமுக்கு வந்துடுது. அப்போ இங்கே யாருமா வானதி, அவங்கள வர சொல்லுமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வானதி வந்ததும், என்னம்மா உனக்கு பிரச்சனை, என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்படி தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. யார் இதெல்லாம் இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், இது என் அம்மா அப்பா, அது என் அண்ணன்னு சொல்லிட்டு வானதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எதுக்குமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, என் பெத்த புள்ளியை நான் எதுக்குங்க டார்ச்சர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இன்னொரு தடவை அவன் மேலே கையை வச்சிங்கன்னு தெரிஞ்சுது, நான் அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வானதி சொல்கிறாங்க, இதோ மேம் இங்கே இருக்கான்ல என் அண்ணா, இவன் தான் என்னை அப்பப்போ கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறான், என் உயிருக்கு ஆபத்து இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்கிறாங்க. இங்கே என் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை, நீங்கள் தான் இதுக்கு ஏதாவது பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கையெழுத்தில் ஒரு பேப்பரில் கையெழுத்து வாங்குறாங்க 3 பேர்கிட்டையும். நான் இப்போ கையெழுத்து வாங்கிட்டு போகிறேன், ஒரு வேளை ஏதாவது அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது அவகிட்டையும் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு உங்கள் 2 பேரையும் உள்ளே தள்ளிடுவேன், 3 பேரையும் சேர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை பயந்துட்டு வானதி வந்து இன்னுமே ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு ரொம்பவே ஆட்டிடியூட் பண்ணுறாங்க. வீட்டில் எல்லாரும் எனக்கு சாப்பாடு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் உட்காந்துட்டு கால் மேலே போட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போது வானதிக்கு அவங்க அண்ணனே சேவை செய்கிற மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்க. அப்போது நாளிலிருந்து எனக்கு பிடிச்ச சாப்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் மிரட்டி வைக்கிறாங்க. அப்போது பாண்டியன்கிட்டே இதெல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியனும் இதெல்லாம் கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே வானதி சொல்கிறாங்க, பாண்டியன் நீ என்னை பற்றி கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு வானதி பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, நம்ம பொறுமையாகவே கல்யாணம் பண்ணிக்கலாம் பாண்டி, நம்ம ரொம்ப அதிகமாக லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.